பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மதிப்பிற்குரிய சே அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். என்னங்க வணக்கம். என்ன கண்ணாடியை தலைகளை போட்டுருக்கீங்க? மாற்றம். ஓ, அந்த மாற்றமா? சரி, ஓகே. இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கல்ல எப்படி ஒரு தீ போல அந்த ஸ்பீச் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் அவர் பேசும்போது எல்லாரும் வாயடைச்சு பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவர் வாயை திறக்கலைன்னு சொல்லி எல்லாரும் 40 மினிட்ஸ் அப்படி பேசியிருக்காரு. நாட்டில் உள்ள பிரச்சனைகள் என்னென்னலாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறோம், எதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் இன்டர்வியூ எடுக்க வந்து நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்க, கேள்வி சுருக்கமாக முடிங்க, நானும் பதில் சொல்லணும்ல. ஸ்கிரிப்ட் நான் மறந்துடுவேன். இதே மாதிரி நான் ஞாபகம் வச்சுரு டக்குன்னு சொல்லி. சரி, அவ்வளோதான். அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து வளர்ந்து, ஆமாம், ரொம்ப நிறையா சாப்பாடு சாப்பிட்டு, காய்கறி சாப்பிட்டு, கறி சாப்பிட்டு, மீன் சாப்பிட்டு வளர்ந்து கஷ்டப்பட்டு 2 மாடி ஏறி இப்படி வந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். பயங்கர கஷ்டம். எங்கள் தலைவர் எப்படி வந்திருக்காரு தெரியுமா? எப்படி? நான் ஒன்றும் சாதாரணமாக இந்த துறைக்கு வரல. சினிமா துறையிலேயே நான் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறமா படிப்படியாக தான் நான் நடித்து வந்தேன். அப்புறமா தான் பொறுமையாக தான் அரசியல் இயக்கமெல்லாம் ஆரம்பித்தோம். என்னங்க படித்து சொன்னார், அதில் என்ன இருக்குது? தன்னுடைய வாழ்க்கை சரீரத்தையே பார்த்து படித்த ஒரே ஆள் நம்மால் தான். அதாவது உங்கள்கிட்ட கோர்வையாக சொல்லணுங்கிறதுக்காக நிறையா பேசணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது கோர்வையாக சொல்லணுங்கிறதுக்காக அப்படி படிச்சிருக்காரு. நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சட்டசபையில் பேசினதை பற்றி? அதாவது பல கேள்விகள் எதிர்கட்சியிலேருந்து கேட்க ஆரம்பித்தாங்க. பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் சம்மந்தமாக, ஹோட்டரு, அப்புறம் மின்வெட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இப்படி மேகதாது, இப்படி பல பிரச்சனைகள் வச்சாலும் நம்ம ஆள் வந்து பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்கு நடுவில் வந்து எழுதி கொடுத்ததை கடகட இதை படித்தாதான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு டியூஷன் டீச்சர் சொல்லிடுவாங்க. டீச்சர் படித்தாதான்டா போகணும், நின்று படிறா அப்படின்ட்டுருவாங்க. அப்போ வந்து நின்று படிச்சுக்கிட்டே இருப்பான். படித்தேன் டீச்சர், ஒரு பேரை நடுவில் விட்டேன், ஒழுங்கா படி அப்படின்னு சபாநாயகர் அப்பப்போ திருத்திக்கிட்டே இருந்தார். அப்படி பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிரில் குறுக்க உதயநிதி வந்து எந்திரிச்சு கேள்வி கேட்குறாரு. ஸ்கிரிப்டிலே இல்லைங்க அது. அவர் யோசிக்கிறாரு, இந்த பேராப்படி பிராக்கெட்டில் உதயநிதி எதிர்த்து கேள்வி கேட்பாருன்னு இல்லையே, என்ன கேள்வி கேட்குற? சபாநாயகர் பார்க்குறாரு, இப்படி சுற்றி பார்க்குறாரு, இன்னும் புரியல. அமைதியாக உட்காந்துட்டார். ஆனால் அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் அது. இல்லை, அவர் ஆனால் அமைதியாக உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் சபாநாயகர் சொன்னதுக்கப்புறம் தான் மீண்டும் உரையை துவங்கினார். ஆனால் முழுவதுமாக அந்த உரையை வந்து முடித்தார். அதுதான் அங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அப்படியே வச்சு ஒப்பேத்தி ஏமாற்றி கடைசி நாள் கதையாவது ஓட்டி விடுங்க. எல்லா நாளும் வந்து நானும் ரவுடி தான் படத்தில் வர கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிடாதீங்க. இல்லையா, இப்போ இனிமேல் நீங்கள் அவரை கேட்க முடியாதுல்ல, ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி. ஏன் பேசலைன்னு கேட்டதுக்காக 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பேசியிருக்காரு. நியாயம் தானே? நீ மற்ற நேரம்லாம் இப்படி அமைதியாக இருந்தார், அதுக்காக சொல்கிறேன். மற்ற நேரம்லாம் அமைதியாக இருந்தாலும் கேட்ட கேள்விக்குன்னு ஒரு பதில் இருக்குல்ல. இல்லைங்க, அது ஆப்சர்வேஷன், நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கிறோம். 2 நாளாக சபாநாயகர் வந்து திமுகவோட ஆதரவாளர் மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருந்தார். 2 நாளாக அவர் வந்து படிக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு ஆரம்பித்தார். அவர் இயல்பாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறாருன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மருத்துவத்துறை அமைச்சராக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் ஒரு மேடையில் போயிட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி 5 வருடத்திற்கு தொடரும் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கார் ஸ்டாலின் இல்லைங்க விஜய் விஜய் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் திருத்துறாரு. அது வந்து இயல்பு வாழ்க்கையில வந்து. அதுக்கப்புறமா வந்து நம்ம சபாநாயகர் வந்து எதிர்கட்சியை ஆப்படிப்பாருன்னு பார்த்தா ஆளுங்கட்சியவே ஆப்படிச்சாப்புல. ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீங்க அப்படின்னு பாருங்க எவ்வளவு நியாயப்படி நடந்துக்கிறார் சபாநாயகர். ஆனா நடுவில் உள்ளடி வேலையும் பார்த்தாரு. அதாவது உதயநிதி பேசும்போது குறுக்கிட்டு 2 அமைச்சர்கள் பேசுறாங்க, வாய்ப்பு கொடுக்குறாரு சபாநாயகர். வாய்ப்பு கொடுத்துட்டாரு, பேசுங்க அப்படின்னு. முதலமைச்சர் வந்து பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே எந்திரிச்சு நின்று எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னு பழைய திமுக பார்க்குறாரு ஜெயஸ்ரீ. ஐயோ, இது அப்படி ஆயிடக்கூடாது, இருங்க அதில் நடவடிக்கை எடுக்கப்படும், அதில் ஏதாவது ஆதாரம் இல்லைன்னா அப்படின்னு பதறிடாரு. ஆனால் முதலமைச்சர் பேசும்போது குறுக்கிடும் போது இவங்களுக்கு வாய்ப்பே தரலை. பாரபட்சம். அடுத்து ஒரு 2 நாள் முன்னாடி எம்எல்ஏக்கள்லாம் இப்படி செய்கை பண்ணாங்களாம். அதுக்கு இவர் வந்து சொல்கிறாரு, மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் விதமாக நீங்கள் வந்து. ஆமா, அந்த சைகை செய்வது வந்து மரபு கிடையாது, அது வந்து மாண்பு கிடையாது. மரபுல இருக்கா இது மரபுல இருக்கா?
இதா இது மரபுல இருக்கா? எழுதுவாங்களா? தன்னுடைய வலது கையை 70% மேலே உயர்த்தி இப்படி வீசினாருன்னு அது எழுதுவாங்களா மரபுல? அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அது வந்து அது இனிமே அடுத்த இதுல சொல்லுவாங்க அது சரியில்லைன்னு. இதெல்லாம் மரபுல இருக்கு. அப்ப அந்த செய்கை மரபுல இருந்து நீக்கப்படும். இதெல்லாம் வந்து அடுத்து சட்டமன்றத்திலே இளம் வேட்பாளர், நான் உங்கள்கிட்ட பழைய இன்டர்வியூல சொன்னேன் அந்த ரிப்பன் கட்டுற விவகாரம். ஆமா, ரிப்பன் கட் அது நியாயமா புரோட்டோகால் தாங்க, மேயர் பிரியா சொன்னது கரெக்டுங்கன்னு எல்லாரும் கமெண்ட்ல வந்து கத்துனாங்க. ஆனா நம்ம ஜேசிடி பிரபாகரும் அதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாப்புல. என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் வந்து கொடுத்துருக்காங்க, புரோட்டோகால் விவகாரம் வந்து கொடுத்தாங்க, நான் வந்து புரோட்டோகாலை மதிப்பதில் வந்து கடமை ஆற்றிருக்கிறேன், அதை நான் மதிக்கணும், அதனால வரக்கூடிய காலங்களில் இது போல தவறுகள் நடக்காமல் இருக்கிறது நல்லது, அதனால இந்த 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 புகார் கொடுத்து என்னால் விசாரணை நடத்த முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தெளிவாக சொன்னால் அசிங்கமாயிரும். அதனால புரோட்டோகால் எப்படி மேயர் பிரியா சொன்னது கரெக்ட், மேயருக்கு அடுத்து தான் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் சில இதில் வலைதளங்களில் வந்து மேயர் பிரியா மீது வழக்கு, அவங்க மீது தான் விசாரணை அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அப்படிலாம் இல்லையா? மேயர் பிரியா உடனே நீங்கள் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க ரிப்பன் கட் பண்ணுறதுல. அப்படியா? அதான் சட்டமன்றத்தில் சபாநாயகரே சொல்லிட்டாரையோ புரோட்டோகால இதாம்மா, நீ பாட்டுக்கு பேசாமல் உட்காருமான்ட்டாரு. இனிமேலாம் நீங்கள் இதை பற்றின நடவடிக்கை எடுக்க முடியாது, இனிமேல் அவங்க எங்கே ரிப்பன் கட் பண்ணல நீ பின்னாடி இருந்து கட் பண்ணுவான்னு. அந்த அம்மா ரொம்ப தெளிவாக இந்த சபாநாயகர் இப்படி சொன்ன உடனே ஒரு ப்ரைவேட் சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு, நான் ரிப்பன் கட் பண்ணல, அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி நான் இப்படி வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னு பச்சை போய் கட் பண்ணிட்டாங்க. நினைச்சு வந்து இவங்க கட் நினைச்சு வந்து எப்படி கட் பண்ண முடியும்? அது என்ன பாகுபலி கயிறா எப்பவுமே லூஸாவே தொங்கிட்டு இருக்கு? இல்லைங்க, ஒரு தடவை கட் பண்ணதை எப்படிங்க நினைச்சு வந்து கட் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. இல்லை, கயிறை எப்படி 2 பேரை கட் பண்ண முடியும்? எனக்கு புரியலையே. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு எனக்கு. அதுதான் மாற்றம், அதுதான் மாற்றம். என்ன ஒரு மாற்றம்? விலைக்கு சொல்லுங்க சார், எங்களுக்காக சில விஷயங்கள். சட்டமன்றம் நடந்த கூத்தெல்லாம் காட்டுறேன். எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆட்சியில் வந்து நான் பேசும்போது லைவை கட் பண்ணிட்டாங்க, இன்றைக்கு நான் சிறப்பாக பணியாற்றி கொண்டு பேசி கொண்டிருந்தேன், அப்போது லைவ் கட் ஆகிவிட்டது, அந்த லைவ்ல நான் என்ன பேசினேன் என்றால்னு வெளியே வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரே காட்டல, வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. இது எடப்பாடி வாய்ஸ் தானே? ஏன் ஆமாடி எடப்பாடி வாய்ஸ் தாண்டின்னு எங்கள் வீட்டில் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் பேசிட்டு. எனக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க. விஜய் பேசிய போது எதிர்கட்சியினெல்லாம் எந்திரிச்சாங்க, கொந்தளிச்சாங்க, என்ன பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்றீங்க, தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், அது எந்த பார்ட்டிங்கிறது, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கும்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து இவங்கெல்லாம் வெளில போயிட்டாங்க. இப்போ சபையில் விஜய் கொஞ்ச நேரம் கழித்து பேசும்போது ஆப்போசிட்டில் யாருமே இல்லை. அவர் அடிக்கடி வந்து கேட்டுக்கிறார், சபாநாயகரை கேட்டார், நான் பேசலாங்களா, அவங்கெல்லாம் இப்போ யாரும் இல்லை, நான் பேசலாங்களான்னு ஒரு 3 தடவையாவது கேட்டிருப்பார். சபாநாயகர் பரவாயில்ல நீங்கள் பேசுங்க, பரவாயில்ல நீங்கள் பேசுங்க. நான் ஆனால் இந்த சட்டசபைக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் ஒரு கோஷ்டி உட்கார்ந்து, அதுதான் அதிமுக. என்னன்னா அதிமுகவா இருக்கு. அது என்னன்னா, திரு எடப்பாடி அவர்கள் வந்து உட்கார்ந்தது பார்க்குறப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த அப்பாவை காணோம் அந்த மாதிரி சில விஷயம்லாம் சொல்லும்போது எடப்பாடி இப்படி உட்காந்து கீன்னு சிரிச்சிட்டு இருந்தார். சரி, அவர் யாருக்கோ சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நடுவில், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சட்டசபையிலன்னு ஒரு கேள்வி வந்தது. அதுலேயுமே பாதி அதிமுக வெளிநடப்பு, மீதி மட்டும் உள்ள இல்லை. அதில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சான். எடப்பாடி அவர்கள் எழுந்தோடனே உடனே ஒரு 4 பேர் போயிருக்காங்க. போனோன்னா வெளிநடப்பு தான் செய்கிறாங்க. இல்லையா, நான் பாத்ரூம் போவேன்னு சொல்லிட்டேன். திருப்பி உள்ளே வந்து உட்காந்துருக்குறாங்க. உட்கார்ந்தோடனே 4 பேர் அப்படியே உட்காந்து எடப்பாடி எழுந்துச்சு போயிட்டுருக்காரு. அந்த 4 பேர் வந்து என்னது போயிட்டாங்கன்னா, அந்த 4 பேர் அதிமுகவே இல்லை, அவங்க பாரு கட்சியை மீறிட்டாங்க. என்னன்னா, சட்டசபையில் ஒரு 45 சீட்டு தனியாக இயங்கி கொண்டிருக்கிறது. அது என்ன பண்ணுதுன்னே என்ன யாருக்கும் புரியல அப்படின்வாங்களா, அது ஒன்று போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு எதிர்கட்சி இருக்கிறாங்க, மேலும் ஒரு எதிர்கட்சி நம்பர் 2 ஒருத்தவங்க இருக்காங்க, அவனும் எதிர்கட்சி தான். தான் யாருன்னே தெரியாமல் ஒரு குரூப் உட்காந்துனா, தான் அணுங்கட்சிக்கு சப்போர்ட்டா, எதிர்கட்சியா, நம்ம யாரு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த டைட்டில் வச்சுருவாங்க, என்ன மேட்ச் என்ன கேமுன்னே தெரியலையடா. அது மாதிரி அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, இவங்க 2 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்து, தலைவரே இதான் பேசுங்க தலைவரே, நான் அதிமுக பின்னாடி பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு வந்து கண்டுட்டே இருந்துருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஆதவர்ஸ்லாம் ஒரு பொய்யை சொல்கிறாரு. கடந்த 3 வருஷமா தமிழ் தாய் வாழ்த்தே பாடலை அப்படின்னு சபாநாயகர் நேற்று அவை குறிப்பில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அடுத்து
சொல்றதுக்கு ஒரு டோன் இருந்தா நல்லா இருக்கும். அது அதே மாதிரி அவர் சாதாரணமா வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களோட ஒரு உறுப்பினர் தான் சபாநாயகராக இருப்பார் எப்பவுமே, இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது ஆளுங்கட்சி இப்படி பேசும்போது சபாநாயகர் எதிர்த்து இந்த மாதிரி நிறைய பேசியிருக்காரா? எதிர்த்துன்னா அப்பாவோ பெஸ்ட் எக்ஸாம்பிள், அப்பாவோ நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் அமைச்சர் கூட பார்க்க மாட்டாரு, சமமா நின்றுவாரு. மாண்பு அமைச்சர் அவர்கள் சுருக்கமா சொல்லுங்க போதும், அதான மேட்ரே, சுருக்கமா சரி சொல்லிட்டீங்களா, உட்காருங்க, சொல்லுங்க, உட்காருங்க. மாண்பு எதிர்க்கட்சி அதை சொல்லிட்டீங்களா, உட்காருங்கன்னு சொன்னேன். நீங்க பேசினாலும் எழுத முடியாது, அவை குரூப்ல நீக்கிருங்க. இப்படி ஒரு ஸ்டெட்டா பேசிடுவார். அமைச்சரா இருந்தாலும் சரி, திமுக எம்எல்ஏவா இருந்தாலும் சரி. அதுக்கு பதில் இருக்கா? பதில் இல்லையா? சரி, பதில் இல்லை, வேற அவர் சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. அவ்வளோதான் பேசுவார். அவர் பேசிக்கும் போது திமுக எம்எல்ஏ வேற யாராவது இருந்துச்சா கூட உட்காருங்க, அவர் பேசும்போது உங்களுக்கு பேச முடியாது, உட்காருங்க. அந்த நிலை இருக்குல்ல, அது அப்பாவிட்ட கரெக்டாக இருக்கு. இப்போ ஜேசிடி பிரபாகரன் கிட்டத்தட்ட அப்படி இருந்தார். ஆனால் இந்த விஷயங்கள் சொல்லும்போது இருக்குல்ல, அந்த சைகை காமிக்கிறது, முதல் நாள் ஒன்று, இரண்டாவது நாள் அவர் கொஞ்சம் வசீகரத்தில் போயிடுறாரு. நீங்கள் முதல்வர் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேணாலும் துள்ளி குதிச்சு இருக்கிறாரு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னா நான் சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது, நான் சொல்ல முடியும். அப்புறம் அவர் பக்கத்தில் உட்கார வச்சுருவாங்க சபாநாயகர் செங்கோட்டையன். இல்லை நீங்கள் வந்து அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நான் சொல்லலாமா அப்படிங்கிறாரு. சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும்? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கு, ஆனால் இது அவை குறிப்பில் வைக்க முடியாது, நீக்கிங்க அப்படின்னு சொன்னார்னா நான் அப்பாவுக்கு நான் ஃபயர் விட்டுருப்பேன். புரியுதுங்களா? அதாவது வெளியில் வந்து பர்சனல் அட்டாக்குன்றாங்க, உள்ளே இருந்துட்டு நீங்கள் அப்பான்னு சொன்னது பேர் என்னது? ப்ரைவேட் அட்டாக்கா? கரெக்ட். அது ஆமாம். அது வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட ஸ்டாலின் தோற்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். உண்மைதானே? உண்மை. ஸ்டாலின் தோத்துட்டாரு. ஆமா, நிறைய பேர் அதுல பெரிய வருத்தத்துல இருக்காங்க. நான் வந்து திமுக தோக்கணும்னு நினைச்சோம், ஆனா நீங்க தோக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கவே இல்லை அப்படின்ற, அதுலயும் யாரை போய் தேர்வு செஞ்சிருக்கீங்க பாரு கொளத்தூர்லன்ற அளவுக்கு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கொளத்தூர் நீங்க வந்துங்க ஒரு விஜய் ஒரு டயலாக் ஒன்று சொன்னார்ல, 5 நிமிஷம் பேசுனதுக்கு கொளத்தூர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னார்ல, நல்லா இருந்தது அந்த டயலாக் தான் கேட்டீங்க, நல்லா இருந்தது. அப்ப அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு, மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவரை விடமாட்டோம், யார் நல்ல டைலாக் அது, தொடமாட்டோம். நல்லா இல்லை அது ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அந்த டைலாக் நல்லா இருந்தது. தொடமாட்டோம், தொட்டவரை விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், யாரும் தொடவும் விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 சொன்னார். நல்லா இருந்தது, ரொம்ப பஞ்சா மாதிரி. அதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் இல்லைங்க. உண்மையிலேயே அந்த டைலாக்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி பஞ்சடாக பேசிதான் தமிழ்நாட்டில் நாராட்டு இல்லை, அந்த பஞ்ச் நல்லா இருந்தது. சரி, நல்லா இருக்கு. சரி, ஓகே, நான் டைலாக் நல்லா இருந்தது, நானும் முட்டு கொடுக்குறேன். கம் டு கண்டென்ட். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இவர் அப்பான்னு சொன்னது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டோமேன்னு எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல பேசிடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே இதை சமாளிக்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாமல் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜில் ஒரு அறிவிப்பு வெளியாகுது. தாய்மாமன் சீர்வரிசை, நம்ம 1 கிராம் தங்கம் மோதிரம் தரோம். ஆமாம். இந்த திட்டத்தை எப்போ வடிவமைச்சிருப்பாங்க? சட்டமன்றம் முடிஞ்சு 1 மணி நேரத்தில் பேசியிருப்பாங்களோ தெரியலையே. அப்போ இந்த திட்டத்தை இது முன்னாடியே அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லி அதை நடைமுறைப்படுத்துறதுன்னா அது எப்போ கலந்துரையாடல் மீட்டிங்லாம் போட்டுருந்துருப்பாங்க? அது போட்டிருப்பாங்க. சட்டமன்றத்துக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்கல்ல. எப்படி 1 மணி நேரத்தில் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. உடனே இதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு எவனாவது ஃபயர் விட்டே ஆகணுமே, நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு செப்டம்பர் 15ஆம் தேதி இவர் வந்து குழந்தைங்களுக்கு 1 கிராம் மோதிரம் தரப்போறாரு, தாய்மாமன் சீரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அது அவசரமாக பண்ண கார்டு மாதிரி இருக்கு. இந்த ஃபோன்லேயே டெக்ஸ்ட்டில் ஒரு கோடு பண்ணுவாங்கல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஒன்று ரிலீஸ் ஆகுது. புரியா அது வந்துச்சு. சரி, அப்போ அதுலேயும் அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆகலை, சரி பண்ண முடியலை, எவனும் ஃபயர் வரல. உடனே கீழே உதயநிதி அவர்கள் வெளியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பர்சனலாக பேசினா பர்சனலாக அட்டாக் பண்ண முடியும், அவரும் பேர் சொல்லலை, இவரும் பேர் சொல்ல அப்பான்னு இவர் சொன்னார்ல. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, செங்கல்பட்டு கோர்ட்டில் மனைவி தேடும் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை நம்ம சிம்பத்தியாக மாற்றணும்னு சொல்லி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. பர்த்டே ஃபங்க்ஷன். ஆமாம். இப்போ நம்ம பசங்களாம் என்ன செய்வாங்க, பிற்போக்கா ஒரு ஆணாதிக்க சிந்தனையில் இருக்க பசங்கள்லாம், அவங்ககிட்ட ஓரளவு தான் முற்போக்கு சிந்தனை இருக்கும், ஆனால் ஆணாதிக்க சிந்தனை அதிகமாகவே இருக்கும். அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்,
டக்குன்ட்டு நீ பாரு இது மாதிரி பண்ணிட்ட அப்படி இப்படின்னு அந்த ஸ்டோரி எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கான். உடனே இவங்க எல்லாரையும் பாருங்க, நம்ம முதல்வர் எவ்வளோ இழிவுபடுத்துறாங்க, இவங்கெல்லாம் முற்போக்குவாதிகள் போர்வையில் பிற்போக்காக இருக்காங்க அப்படின்னு ஒரு ட்ராக்கை செட் பண்ணுறதுக்கு அதை சக்ஸஸ் பண்ணாங்க. நேற்று ஒரு பையன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்படி திமுக ஜென்சி கிட் நடத்திட்டு இருக்க ஒரு பையன் மேலே அப்போ எவ்வளோ மோசமாக ட்ராக் பண்ணி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு அரசியலை நடத்துறாரு பாருங்க.